கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு கூட எழுந்தரிப்பார்கள். உயிரோடு கூட அவர் வரும்போது ஒரு குரூப் உயிரோடு இருக்கும்ல, அப்ப அவங்க எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? ஏன்னா இது பாவ சரீரம். இந்த சரீரத்தோடு கூட தான் எதை தொடக்கூடாதுன்னு சொன்னாரு. ஜீவ விருட்சத்தின் கனிக்கு போகிற வழியை அடைச்சாரு. காரணம், இந்த பாவ சரீரத்தோடு ஜீவ விருட்சத்தின் கனியை தொட்டா எப்போதுமே இவன் உயிரோடு இருக்க மாட்டான். ஆனா ஆண்டவருடைய திட்டம் என்ன, தேவனுடைய பிளான் என்ன? இவன் எப்போதும் மனுஷன் என்னப்பட்டவன், எப்போதும் மனுக்குலம் எப்போதும் உயிரோடு இருக்க வேண்டும், என்னோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதான் ஆண்டவருடைய திட்டம், பெரிய திட்டம். ஆமென். இதான் காட்ஸ் பிளான், இதான் பரலோகத்தின் பிளான். என்ன? ஆமென். மனுக்குலம் எப்போதும் என்னோடு இருக்க வேண்டும். ஆமென். அதுக்காக தான் என்ன செஞ்சார்? இந்த பாவ சரீரம் ஆமென் மண்ணுக்கு திரும்பணும். மண்ணில் எடுக்கப்பட்ட இந்த பாவ சரீரம் மண்ணுக்கு திரும்பணும், மறுரூபமாக்கப்பட வேண்டும். அப்போ தேவனுக்குள் மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் ஆமென் முதலாவது என்ன செய்வார்கள்? ஆமென், உயிரோடு கூட எழும்புவார்கள். அவர் வரும்போது உயிரோடு இருக்கிற ஒரு ஜனக்கூட்டம் மறுரூபமாக்கப்படும். ஆமென். இந்த சரீரம் அழியாமையை தரித்துக் கொண்டு, சாவாமையை தரித்துக் கொண்டு, கனத்தை, பரலோக கனத்தை தரித்துக் கொண்டு அவருக்கு ஒப்பாக மாறுவோம் சொல்லி தெசலோனிக்கே பட்டணத்துக்கு பவுல் எழுதுகிறார். அல்லேலூயா. ஆமென் தானா? நல்ல கவனிங்க. ஏன் முடிவு முறையந்தோ நிக்கணும் அப்படின்னு சொல்றாரு? சூழ்நிலை நிக்க முடியாது. சூழ்நிலை எப்படி இருக்குமா? நிற்க முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் இந்த உலகத்தில் எழும்பும். நிற்க முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் எழும்பும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலரை பார்த்து சொல்லும் போது சொல்றாரு, நான் வரும்போது இந்த விசுவாசத்தை காண்பேனோ. ஆமென். மனுஷகுமாரன் வரும்போது இந்த விசுவாசத்தை காண்பாரோ அப்படி ஒரு இடத்துல சொல்லுவார். எந்த விசுவாசத்தை? ஆமென், நூற்றுக்கு அதிபதியுடைய விசுவாசத்தை. நூற்றுக்கு அதிபதியுடைய விசுவாசத்தை என்ன சொல்லி கூப்பிடுவார்? நூற்றுக்கு அதிபதி. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் சற்று கூர்ந்து கவனித்துக் கொண்டே வரணும் இன்னைக்கு சத்தியத்தை. ஆமென். நீங்க வர வேண்டாம் ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் என்ன இல்லை, ஒர்த் இல்லை. ஆமென். ஆமென். நீங்க என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் என்ன இல்லை, தகுதி இல்லை ஆண்டவரே. நீர் இருக்கிற இடத்துல சொல்லும், நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் வீட்டிலே சொஸ்தமாவான். கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. அல்லேலூயா. அவன் நல்லா கவனிச்சுட்டே வாங்க. அவன் என் வேலைக்காரன் என்ன செஞ்சிருவான்? வீட்டில் சொஸ்தமாயிரும். ஆண்டவர் சொல்றாரு, அந்த இடத்துல சொல்றாரு, இப்படிப்பட்ட விசுவாசத்தை மனுஷகுமாரன் வரும்போது காண்பாரோ. ஆமென். இதெல்லாம் கோயின்சைட் பண்ணி பார்த்தோம்னா ஆண்டவர் பேசுறாரு. யாரை குறித்து பேசுறாரு? ஆமென். ரட்சிக்கப்பட்டு அவருடைய தேவ பிரசன்னத்தில் இருக்கிற பிள்ளைகளை குறித்து, ஆமென், சபையை குறித்து, ஆமென், அவரோடு கூட உறவில் இருக்கிற பிள்ளைகளை குறித்து பேசுறாரு. என்ன பேசுறாரு? முடிவு பரியந்தம் நீ நிலை நிற்கணும். அல்லேலூயா. முடிவு பரியந்தம் என்ன செய்யணும்? நிலை நிற்கணும். ஆமென். வாசிங்க அதே 10வது அதிகாரம், மத்தேயு 10வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்களேன். மத்தேயு 10வது அதிகாரம் 22வது வசனத்தை. ஆமென். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே, நிலைத்திருப்பவனே, நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படும். சொல்லுங்க, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே என்ன செய்வானாமா? ரட்சிக்கப்படுவான். ஆமென். அப்ப கவனிங்க, முதல் காரியம் நம்மளை நிற்க விடாம பண்ணுகிறது தேவ சமூகத்துல, தேவ உறவுல, தேவ பிரசன்னத்துல, தேவனோடு கொண்டிருக்கிற அந்த ஐக்கியத்துல நம்மை நிற்க விடாம பயங்கரமான ஒரு போராட்டம் என்னன்னு சொன்னா, இந்த உலகம் நம்ம என்ன செய்யுமா? சொல்லுங்க, பகைக்கும். இந்த உலகம் நம்மை பகைக்கும், இந்த உலகம் நம்மை வெறுக்கும், இந்த உலகம் நம்மை பகைக்கும். ரெண்டாவது காரியம், என் அன்பு தேவ பிள்ளைகளை கவனிங்க, நல்லா கவனிச்சுட்டே வாங்க. சூழ்நிலைகள் நமக்கு எதிராக நிற்கும். சூழ்நிலைகள் நமக்கு எதிராக நிற்கும். இன்னைக்கு நடக்கிற காரியங்களை நீங்க பார்த்துட்டு இது இந்த 24வது அதிகாரம், மத்தேயு 24வது அதிகாரம் எதை குறித்து பேசுகிறார்? இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் உண்டான அந்த அந்த சம்பந்தத்தை குறித்து அவங்க பேசிட்டு வருவார். அப்படிதானே? மத்தேயு 24வது அதிகாரம் எதை கோட் பண்ணுது? மத்தேயு 24வது அதிகாரம் எதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது? அவருடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் என்னவாமா இருக்கிற அந்த தொடர்புகள், அடையாளங்களை குறித்து பேசுவார் இல்லையா? அப்பதான் சொல்றாரு, முடிவு பரியந்தம் நிலைத்திருங்க. ஆமென். முடிவு பரியந்தம் என்ன செய்யுங்க? நிலைத்திருங்க. ஏன்னா இந்த உலகத்தின் சூழ்நிலைகள் தலைகளா மாறும், எப்படி வேணாலும் மாறும். இன்னைக்கு நல்லா இருக்கும், நாளைக்கு வேற மாதிரி இருக்கும். நம்ம இன்னைக்கு பார்க்கலையா? உலக நாடுகள் ஆமென் ஆமென் ஸ்தம்பித்து போய் நிற்கிறது. அல்லேலூயா. ஸ்தம்பித்து நிற்கிறது. சென்னையில் நம்ம 2 நாளைக்கு முன்னாடி பார்க்கலையா? ஆமென். டிவி நியூஸில் பார்த்தோம்ல. ஆமென். பெட்ரோல் பங்கில் எவ்வளோ கூட்டம். கேஸ் புக் ஆகுதா?
கேஸ் புக் ஆகுதா? ஆகாது, ஆகல. ஆமென். ஆனா ஆண்டவர் சொல்றார், இந்த மாதிரி சூழ்நிலையில பேனிக் ஆகாத, ஆமென், என்ன செய்யாத, சோர்ந்து போயிடாத அப்படி சொல்றாரு. உலகமே ஸ்தம்பிக்கும். நீங்கள் யுத்தங்களையும் செய்திகளையும் என்ன செய்வீர்கள்? கேள்விப்படுவீர்கள். ஆமென். நாட்டுக்கு விரோதமாய் நாடும், தேசத்துக்கு விரோதமாய் தேசமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும், ஏன் தகப்பனுக்கு விரோதமாய் பிள்ளையும், பிள்ளைக்கு விரோதமாய் தகப்பனும், வீட்டுக்கு வீடு யுத்தங்களின் சண்டைகளின் சத்தத்தை கேட்பீர்கள். முடிவு வரையும் இந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையை பார்த்துட்டு பாதியில ஆண்டவர் விட்டுட்டு ஓடுறது இல்ல. இந்த சூழ்நிலைகளின் நிமித்தம் கிறிஸ்தவ வாழ்க்கையை விட்டு தன் ஓட்டத்தை முடித்துக் கொள்வதல்ல, தொடர்ந்து ஓட. ஏன்னா ஓட்டத்தை துவக்கினவர் முடிக்கிறவர் அவர்தானே. விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவர் அவர்தானே. ஹல்லேலூயா. நம்ம இந்த விசுவாச வாழ்க்கையை துவங்கினவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரே முடிப்பாரு. ஆமென். பந்தய பொருளை நோக்கி, லக்கை நோக்கி, பந்தய பொருளை இருதயத்தில் வச்சுட்டு லக்கை நோக்கி உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோடு என்ன செய்யுங்க? ஓடக்கடவீர்கள். எபிரேயர் 3வது அதிகாரத்தை வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் அங்கே சொல்லுகிறார், அவரையே கவனித்து பாருங்கள். யாரை பார்க்கணுமா இந்த சூழ்நிலையில? இப்படிப்பட்ட சூழ்நிலையில யாரை பார்க்கணுமா? அவரையே கவனித்து பாருங்கள். அவ்வளவு அழகா எழுதுறாரு. சரி, என்ன பேசுறாரு ஆண்டவர்? என்ன பேசுறாரு? 24 வசனத்தை வாசிங்களேன். எந்த சூழ்நிலையில இதை சீசர்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளுகிறார்? எந்த சூழ்நிலையில இதை சீசர்களிடத்திலே இப்படிப்பட்ட காரியத்தை சொல்றார்? முடிவு பரியந்தம் நிலைத்திருங்கன்னு எந்த காரியத்தை கொண்டு சொல்லுகிறார்? பின்பு அவர் ஒலிவு மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? நல்ல கவனிங்க. இவைகள் எப்போது அடையாளங்களை குறித்து பேசுறாரு. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், போராட்டங்களை பார்ப்பீர்கள், உலகம் உங்களை பகைக்கும், எல்லாம் சொல்றாரு. சீசர்கள் கேட்கிறாங்க, இவைகள் எப்போது சம்பவிக்கும் ஆண்டவரே அப்படின்னு கேட்டோம்னா அடுத்த வார்த்தை, அழகான வார்த்தை சொல்லுவார். என்ன வார்த்தைன்னு பாருங்க. உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் உலகத்திற்கும் முடிவுக்கும் அடையாளம் என்ன? அடையாளம் என்ன என்று கேட்ட பொழுது சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்க. கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சபை கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணட்டும் ஆண்டவருக்கு. நல்ல கவனிங்க. அவன் அடையாளத்தை கேட்கிறார்கள் சீசர்கள். ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம்னு கேட்ட உடனே ஆண்டவர் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சொல்றாரு, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்ப அவருடைய வருகைக்கு முதல் அடையாளம் என்னது? சொல்லுங்க. டிசெப்ஷன். அவருடைய வருகைக்கு முதல் அடையாளம் என்னது? சண்டையா, யுத்தமா, போராட்டமா, பஞ்சமா, பட்டினியா, தண்ணீர் இல்லையா, பெட்ரோல் இல்லையா, சிலிண்டர் கேஸ் இல்லையா, என்ன பயமா? இல்ல. அவருடைய வருகைக்கு முதல் அடையாளம் வஞ்சகம். சொல்லுங்க அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம கிறிஸ்துவ உலகத்தில் எத்தனை வஞ்சகமான போதனைகள், எத்தனை வஞ்சகமான ஆமென் ஜெபங்கள், வஞ்சகமான ஊழியங்கள், வஞ்சகமான காரியங்கள், தேவன் சொல்லாததை தேவன் ஆமென் சொல்லிக் கொடுக்காததிலே துணிவாய் நுழைந்து, பேதுரு அப்படி எழுதுறார், துணிவாய் நுழைந்து. அல்லேலூயா. எவ்வளவு வஞ்சகமான காரியங்களை பார்க்கிறோம். சபை வஞ்சிக்கப்படுகிறது, விசுவாச பிள்ளைகள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், ஊழியர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போ ஆண்டவருடைய வருகைக்கு முதல் அடையாளம், ஆமென், ஆண்டவருடைய வருகையின் முதல் அடையாளம் வஞ்சகமான காரியங்கள். ஆமென். ஆண்டவருடைய வருகைக்கு முதல் அடையாளம். நீங்க பார்த்தா, நீங்க டிவியை ஓபன் பண்ணா, யூடியூபை ஓபன் பண்ணா, ஆமென், சம்பந்தமே இல்லாம அந்த வசனத்துக்கும் அந்த 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 கண்டென்ட்டுக்கும் அந்த தொகுப்புக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. சௌரியத்துக்கு அல்லேலூயா. வஞ்சகமான டிப்ளமேட்டிக்கா தங்களுடைய ஆதாயத்துக்காக, இழிவான ஆதாயத்துக்காக எதையோ ஒன்றை பேசி, எதையோ ஒன்றை செய்து, இது நடக்கும் போதே புரிஞ்சுக்கணும் என்ன செய்ய போறார் ஆண்டவர். உலகம் முடிய போகிறது, உலகம் முடிவுக்கு வருகிறது. ஆனா நீங்க என்ன செய்யக்கூடாது? யோவான் 14:1 சொன்னாரு, உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக. தேவனிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அல்லேலூயா.
என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காலவெளியில் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் ஆணித்தரமாய் விசுவாசிக்கிறேன். ஆமென். வஞ்சகங்களுக்கு இடம் கொடாதிருங்கள், வஞ்சகங்களுக்கு இடம் கொடாது இருக்க வேண்டும். பவுல் அதை குறித்து என்ன பேசுகிறார்? ஆமென். வாசிப்போம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 2 தீமோத்தேயு வஞ்சகத்தின் காரியங்களை குறித்து பவுல் என்ன பேசுகிறார்? 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் ஆமென் முதல் 2-3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராய் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் முதல் 2-3 வசனங்களை வாசிங்க. நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது. பவுல் தீமோத்தேயுக்கு கடிதம் எழுதுறாரு. தீமோத்தேயு ஒரு சபையை நிர்வகித்துக் கொண்டிருக்கிற மக்கெதோனியாவுல, தியாத்திராவுல, ஆமென், எபேசுல, அத்தேனில, ஆமென், பவுலால ஏற்படுத்தப்பட்ட பல ஊழியர்கள் அங்கே ஊழியத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஆமென் உத்தம குமாரனாகிய அப்படி இருக்கு தீமோத்தேயு குறித்து வேதம் சொல்லும் போது உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவே. ஆமென். அந்த தீமோத்தேயுக்கு பவுல் ஒரு கடிதத்தை எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? எதை முன்னிட்டு எழுதுகிறார்? எதை சாட்சியாக வைத்து எழுதுகிறார்? எதை உணர்த்தி எழுதுகிறார்? ஆமென். இந்த முதல் வார்த்தையை பார்த்த கடிதத்துடைய முதல் வார்த்தையை பார்த்தவுடனே தீமோத்தேயுடைய இருதயம் உணர்வடைய வேண்டும். இந்த உணர்வை ஜனங்களுக்குள்ளே அவன் கடத்தியாக வேண்டும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. எதை உணர்த்தி பேசுகிறார்? நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாய தீர்ப்பு செய்ய போகிற, நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து எழுதுகிறேன். அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்த எனது அருமை அப்பா அம்மா அவர்களுக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆமென். எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. அப்படி சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு? வாசிங்களே. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை என்ன செய்ய? தீமோத்தேயுவே, ஜாக்கிரதையாய் திருவசனத்தை என்ன செய்ய? பிரசங்கம் பண்ணு. வஞ்சகமா பேசிராத. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போயிருக்கிறாரு, கடைசி நாட்களின் அடையாளம் யுத்தங்களுக்கு முன்பாக, போராட்டங்களுக்கு முன்பாக, பஞ்சங்களுக்கு முன்பாக, பட்டினிக்கு முன்பாக, ஆமென், விரக்திகளுக்கு முன்பாக, உலக அழிவுக்கு முன்பாக ஒரு காரியம், பயங்கரமான ஒரு காரியம் நடக்கும். வஞ்சிக்கப்படுவார்கள். யார் வஞ்சிக்கப்படுவா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஆமென். கூடுமான வரைக்கும் பிசாசு யாரை வஞ்சிப்பானாமா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை என்ன செய்வானா? ஏன்னா ஒரு தெரிந்து கொள்ளப்பட்டவனை வஞ்சித்தா அநேக அறியாத பிள்ளைகள் குழியிலே விழுவதற்கு ஆமென் 100% வாய்ப்புண்டு. அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, சற்று என்னோடு கூட கூர்ந்து கவனித்துக் கொண்டே வாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். அல்லேலூயா. அல்ல கவனிங்க. என்ன சொல்றாரு? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏன் கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்லு லெட்டர் எழுதுறாரு? ஏன் 3வது வசனத்துல இருக்கு. ஏன் அப்படி செய்யணும் அப்படின்னு 3வது வசனத்தை வாசிங்களே. ஏனென்றால் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல். ஏனென்றால் கவனிக்கிறீங்களா? ஏனென்றால் ஆமென், அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக் கொண்டு சத்தியத்தை விட்டு என்ன செஞ்சிடறாங்களா? செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் என்ன செய்யுமா? வரும். நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாய் இரு. இது வஞ்சகம். எது வஞ்சகம்? ஆமென். எது வஞ்சிக்கிற ஆவி? ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், நீங்கள் யாராலும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு என்ன செய்யுங்க? எச்சரிக்கையாயிருங்கள். உலகத்தின் முடிவுக்கும் கிறிஸ்துவின் வருகைக்கும் முதல் அடையாளம் நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். சபையே, மணவாட்டி சபையே, உன் மணவாளனுக்காக நீ உத்தம இருதயத்தோடு காத்து கொண்டிருக்க வேண்டும் என்று மணவாளன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சபையே, மணவாட்டி சபையே, ஆமென், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண மேடையில அமரப்போகிற மணவாட்டி சபையே, நீ உத்தம இருதயத்தோடு அவரை பின்பற்றி ஆக வேண்டும் என்று மணவாளன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஏன் கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்லணுமாமா? ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல். ஆரோக்கியமான உபதேசம் எது? கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்லுவது. அல்லேலூயா. ஆமென். கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்லுவதுதான் ஆரோக்கியமான உபதேசம்.
ஆமென் தானா? ஆமென். ஆமென். என்ன செய்யுங்க? ஆமென். செவித்து நல்லுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் என்ன செய்கிறார்கள்? சேர்த்துக் கொள்கிறார்கள். ஆமென். 2 தீர்க்க தரிசன வார்த்தை, 2 ஆமென் உங்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தை, ஆமென் 2 உங்களை தூக்கி பேசுகிற வார்த்தை. இதெல்லாம் வஞ்சகமான ஒரு போதகம், வஞ்சகமான ஒரு ஊழியம், வஞ்சிக்கிற காரியங்கள். இதுதான் கிறிஸ்துவின் வருகைக்கு அடையாளம். ஆமென். இதுதான் ஆண்டவருடைய வருகைக்கு கடைசி காலத்தில் ஆமென் ஆண்டவருடைய வருகைக்கு அடையாளமாய் மாறும். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்களே. நீயோ எல்லாவற்றிலும் என்ன செய்ய? மனத்தள காரியத்தை சொல்றாரு. அடுத்த ஒரு 3 காரியத்தை சொல்லிட்டு நான் மறுபடியும் செய்திக்குள்ள வரேன். நல்லா கவனிங்க. 3 காரியத்தை சொல்றாரு. நீயோ எல்லாவற்றிலும் என்ன செய்ய? மனத்தெளி உள்ளவனாயிரு. அப்ப ஆண்டவர்ட்ட கேட்கணும், என் மனக்கண்ணை திறந்தருளும் ஆண்டவரே, என் தெய்வமே, என் மனக்கண்களை திறந்தருளும், என் ஆத்துமாவின் கண்கள், என் ஆவியின் கண்கள், என் சரீரத்தின் கண்கள் திறக்கப்படட்டும். வேதத்துக்கு நேராக, சத்தியத்துக்கு நேராக, ஆமென் உம்முடைய திருவசனத்துக்கு நேராக, உம்முடைய வருகைக்கு நேராக, நீர் எதை விரும்பி இவைகளை எழுதினீரோ அவைகளுக்கு நேராக என் கண்களும் என் இருதயமும் திறக்க, என் ஆத்துமா திறக்கப்படும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணோம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அவன் நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. 1 2 தீங்கு அனுபவி. நீங்க மனத்தெளிவுள்ள ஆளா இருந்தா அடுத்து வர்றது என்னது? தீங்கு. நீங்க மனத்தெளிவுள்ளாயி நீங்க நியாயம் பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அடுத்து வர்றது என்னது? தீங்கு. தீங்கு அனுபவிங்க. ஆமென். தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. உனக்கு கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்று. உங்க வேலையை ஊழியமா நினைச்சு செய்யுங்க. நீங்க ஒரு கம்பெனியில மேனேஜரா இருக்கீங்களா, அது கர்த்தர் தந்த ஊழியம் நினைச்சு உத்தமமா செய்யுங்க. ஆமென். நீங்க ஒரு சின்ன ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா, தேவன் எனக்கு கொடுத்த ஊழியம் நினைச்சு அதை உத்தமமா செய்யுங்க. ஆமென். ஒரு சின்ன பிசினஸ், ஒரு சின்ன வியாபாரம் பண்றீங்களா, எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஊழியம் உத்தமமா அதை செய்யுங்க. ஆமென். ஆமென். யோசுவா 14:14 சொல்லுகிறது, ஆமென் காலேப்பு கர்த்தரை உத்தம இருதயத்தோடு பின்பற்றினபடினாலே அவன் எபிரோனை சுதந்தரித்தான். சுதந்தரிப்பீர்கள், சுதந்தரிப்போம். அல்லேலூயாவா. ஆமென் தானா? அப்ப வஞ்சிக்கிற காரியத்துக்கு நாம விலகி இருக்க வேண்டும். ஆமென். கிறிஸ்துவின் முதல் அடையாளம், கிறிஸ்துவின் வருகைக்கு, அப்பா இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகைக்கு அடையாளம் வஞ்சிக்கப்படுவது. ஆமென். வஞ்சகங்களுக்கு என்ன செய்யணுமாமா? விலகி ஓடணும். ஆமென். இன்றைய கிறிஸ்தவ உலகம் அதிகமா ஆமென் வஞ்சகமான போதனையில் அகப்பட்டு, அல்லேலூயா, வஞ்சகமான டிப்ளமேட்டிக்கா பேசுகிற, உற்சாகப்படுத்துகிற போதனையில் அகப்பட்டு தேவ வசனத்தை விட்டு விடுகிறது, சத்தியத்தை விட்டு ஆமென் கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். சொல்லிட்டாரே. ஆமென் தானே? அல்லேலூயா. 6வது வசனத்தை வாசிங்க. 24:6 வாசிங்க. ஆமென். 24:6 வாசிங்க. மத்தேயு 24:6. மத்தேயு 24 தான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். என்ன செய்யக்கூடாதாமா? கலங்காதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். பாருங்க, உக்ரைனுக்கு விரோதமா ரஷ்யா, ஆமென், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆமென் காசா, இஸ்ரேல், இப்போ இஸ்ரேல் அமெரிக்கா சேர்ந்து என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? ஈரானை அடிச்சு இப்போ டோட்டலா அப்படியே ஒரு போர் சூழல் இல்லையா? ஒரு பெரிய போராட்டத்தின் சூழல், ஒரு போர் சூழல், உலகமே ஸ்தம்பித்து அப்படி நிக்குது. ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், யுத்தங்களின் செய்திகளையும் என்ன செய்வீர்கள்? கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடிக்கு என்ன செய்யுங்க? எச்சரிக்கையாயிருங்க. கலங்க வேண்டாம்னு சொல்ல பரவாயில்ல, எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்றாரு. கலங்காதபடிக்கு என்ன செய்யுங்க? எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. இல்லையா? ஆனாலும் முடிவு என்ன செய்யாது? உடனே வராது. இவைகள் இன்னொரு இடத்துல சொல்லும்போது, மார்க்ல எழுதும்போது, இவர்கள் முடிவின் ஆரம்பம். இவைகள் முடிவின் ஆரம்பம். முடிவுக்கு கூட ஒரு ஆரம்பம் இருக்கு. அப்படியே ஆரம்பிச்சுதான் முடியும். ஆமென். முடிவுக்கு கூட என்ன இருக்கு? ஒரு ஆரம்பம் இருக்கு. அப்ப இவைகள் முடிவல்ல, முடிவின் ஆரம்பம். இப்ப இதெல்லாம் கேள்விப்படும் போது நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதாமா? பயந்துடக்கூடாது, கலங்கிடக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்? அப்ப என்ன செய்யணும்? 13வது வசனத்தை வாசிங்க. 13வது வசனத்தை, முடிவு வரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில, ஆமென், இப்படிப்பட்ட சூழ்நிலையில அல்லேலூயா, ஒண்ணுமே இல்லைனாலும், அல்லேலூயா, எதுவுமே கிடைக்கல, பஞ்சம் வந்துருச்சு, பசி வந்துருச்சு, பட்டினி வந்துருச்சு, ஆண்டவர் சொல்லியிருக்காரு இதெல்லாம் வரும்னு.
இதெல்லாம் நடக்கும்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. இதெல்லாம் நடக்கும்னு ஆண்டவர் முன்னறிவித்து இருக்கிறாரு. வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இது நடந்தா நாம சந்தோஷப்படணுமா வருத்தப்படணுமா? சொல்லுங்க. இவைகளெல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நாட்களிலே நடந்தா நாம வருத்தப்பட்டு அழுது உட்காரணுமா சந்தோஷப்படணுமா? ஏன் சந்தோஷப்படணும்? ஏன் சந்தோஷப்படணும்? சீக்கிரமா வரப்போறாருன்னு அர்த்தம். ஏன் சந்தோஷப்படணும்? சீக்கிரமா வரப்போறாரு அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா, ஆமென் தானா? ஆமென். எல்லா அடையாளங்களும் நிறைவேறியே தீரும். எல்லா அடையாளங்களும் என்ன செய்யுமாமா? நிறைவேறியே தீரும். எல்லா அடையாளங்களும் நிறைவேறியே தீரும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைங்க எந்த சூழ்நிலையிலும், சபையை சார்ந்த பிள்ளைங்க, மணவாட்டி சபை எந்த சூழ்நிலையும் மணவாளனை மறந்து பாதியில போகக்கூடாது. ஆமென். ஐயோ பாஸ்டர் சிலிண்டர் கேஸே கிடைக்கல, இந்த ஏசப்பாவை கும்பிட்டு நம்ம என்ன பண்றது? ஆமென். பெட்ரோலே கிடைக்கல, நமக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டாமா? வேத பண்டிதர்கள் சொல்லுவாங்க பாருங்க, நமக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய வேண்டாமா? ஆமென். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் அற்புதம், அவங்களுக்கு கிடைக்காம போலாம், நமக்கு கிடைக்காம போலாமா? நம்மை தாங்க சிலுவையில் அறைவாங்க. அல்லேலூயா. நம்மை தான் சிலுவையில் அறைவார்கள். அல்லேலூயா. அதுக்கு தான் ஆயத்தமா இருக்கணும். அவங்களுக்கு கிடைக்காம போலாம், நமக்கு கிடைக்காம போலாமா? ஆமென். இது அதிக வசனிப்பு. இது என்னது? அதிக வசனிப்பு. உள்ள ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம், எம்டி வெசல்னு அர்த்தம். இது உள்ள இருந்தா அப்படியா நடந்துட்டு இருக்கா? நம்ம சந்தோஷப்படணும். ஏன் சந்தோஷப்படணும்? வருகிறேன் என்று சொன்னவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி போனவர் அவர் வார்த்தையின்படியே சீக்கிரமாய் என்ன செய்ய போறாரு? வருகிறார். அதற்குண்டான அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நம்முடைய கண்கள், மணவாட்டியின் கண்கள், சபையின் கண்கள், கர்த்தருடைய மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தின் கண்கள், அவைகளை பார்க்கும் போது சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கலங்காமல் இருக்க வேண்டும். பின்வாங்க கூடாது, பின்வாங்க கூடாது, விட்டுட்டு ஓடக்கூடாது. முடிவு பரியந்தம் என்ன செய்யணுமாமா? அல்லேலூயா. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனை என்ன செய்வானாமா? ரட்சிக்கப்படுவான். எப்போ ரட்சிக்கப்பட்டீங்க? 1960. எப்போ ரட்சிக்கப்பட்டீங்க? 1970. எப்போ ரட்சிக்கப்பட்டீங்க பிரதர்? நாங்கள் பார்த்தா ஆமென் 1987 நான் ரட்சிக்கப்பட்டேன். நான் 1999 ரட்சிக்கப்பட்டேன். நான் சொல்றேன் இன்னும் ரட்சிக்கவே படலை. நாம் ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். எப்போ ரட்சிக்கப்படுவோம்? முடிவு புரிந்து நிலை நிற்கணும். நிற்கணும். சொல்லுங்க, நிற்கணும், நிற்கணும். அல்லேலூயா, ஆமென் தானா? நிற்கணும். எந்த சூழ்நிலையும் தேவனோடு நிற்கணும். ஆமென். பசியா, பட்டினியா, பஞ்சமா, பிரச்சனையா, போராட்டமா, வாட் எவர் இட் மே பி, என்ன வேணாலும் ஆகட்டும், ஆண்டவரோடு நிற்கணும். ஆமென். அல்லேலூயா. நான் கடந்த ஊழியத்தின் ஆரம்ப நாட்களை நினைக்கிற ஒரு 6 வருஷம் தாக்கு பிடிக்க முடியுமா? ஆமென். ஆனா தேவனையே சார்ந்து ஆமென் இதே இடத்துல கிடக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே சார்ந்து கொள்ளணும். பின்வாங்க கூடாது. எந்த சூழ்நிலை என்ன செய்யக்கூடாதுங்க? பின்வாங்க கூடாது. தைரியத்தோடு இருங்க. ஏன் சொல்றேன்னு சொன்னா ஆமென் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படியே 28வது அதிகாரம் மத்தேயு 28 கடைசி வசனத்துக்கு வரும்போது, நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் யார் கூட இருக்கிறேன்? உங்களுடனே கூட இருக்கிறேன் சொன்னார்ல. ஆமென். பேனிக் ஆகவே கூடாது. எந்த சூழ்நிலையும் பார்த்து பேனிக் ஆகக்கூடாது, பயப்படக்கூடாது. நான் நிற்பேன் ஆண்டவரே, நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே அப்படி சொல்லி என்ன செய்யணுமாமா? நிற்கணும். ஆமென் தானா? சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்ப என்ன செய்யணும்? இந்த சூழ்நிலைகளுக்குள்ளே நாம் என்ன செய்யணும்? ஆமென். வாசிங்க. ஆமென். இதே காரியத்தை இந்த கொடிய காலங்களை நம்ம சந்திக்கிறோம் இல்லையா? இந்த கொடிய காலங்களை நம்ம சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். வஞ்சகமான காரியங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். உலகம் முழுவதும் போர் சூழல், யுத்தங்களின் செய்திகள், போராட்டங்கள், பஞ்சங்கள், பட்டினி, அடிப்படை தேவைகள் ஆமென் குறைக்கப்படுகிறது. அடிப்படை தேவைகள் கூட இல்லாத ஒரு சூழ்நிலை வரப்போகிறது. இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன செய்யணும்? இதே காரியத்தை மருத்துவர் லூக்கா எழுதும் போது அவர் வேற ஒரு வார்த்தை அங்க சேர்த்து எழுதுவாரு. அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆமென். என்ன எழுதுறாரு? ஆமென். லூக்கா 21 17 18 19 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆமென். லூக்கா ஆமென் 21 17 18 19 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம்.
என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் தலைமையில் ஒன்றாகிலும் அழியாது. அல்லேலூயா. எப்படி கொண்டு வராரு பாருங்க. 2 பேரும் இதை எழுதல. ஆமே, 2 பேரும் மத்தேயு மார்க்கு 2 பேரும் இந்த வார்த்தையை சேர்க்கல, 2 வார்த்தையை சேர்த்திருப்பாங்க. ஆமென், அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த உலகம் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் தலையில் இருக்கிற தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது. தலைமயிரில் ஒன்றாகிலும் என்ன செய்யப்படுவதில்லை? அழியாது. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? பொறுமையினால் உங்கள் ஆத்துமா. என்ன சொல்றாரு? அப்ப சூழ்நிலை தலைகீழா மாறும்போது நிற்க முடியாத, நிலை நிற்க முடியாத ஒரு கிறிஸ்தவ பிள்ளைக்கு, ஆவிக்குரிய பிள்ளைக்கு, தேவ பிரசன்னத்தில் இருக்கிற பிள்ளைக்கு, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு, ஆமே, தேவ உறவில் இருக்கிற பிள்ளைக்கு, ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற்று சரீரமாகிய சபையிலே அவயவங்களாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட கடினமான, நமக்கு இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகள் வரும்போது என்ன செய்யணுமா? பொறுமை. என்ன செய்யணுமா ஐயா? பொறுமையினால் ஆத்துமாக்களை காத்துக். என்ன செய்யணும்னு சொல்றாரு? பொறுமையோடு கூட உங்கள் ஆத்துமாக்களை என்ன செய்யுங்க? காத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அதனால சொன்னாரு, ஆமென், ஓட்டத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய அவரையே நோக்கி உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல, உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல, நல்லா கவனிங்க, நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓட்டம் இருக்கிறது, நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு லக்கு இருக்கிறது, நம்ம மேல ஒவ்வொருவர் மேலும் ஒரு தீர்மானம், திட்டம் இருக்கிறது பரலோகத்துல. அதை நோக்கி எப்படி ஓடணுமாமா? பொறுமையோடு ஓடக்கடவும். பொறுமையோடு கூட இன்னைக்கு நடக்கல, நாளைக்கு நடக்கும். எவ்வளவு பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு கைக்கூடி வரல, நாளைக்கு கைக்கூடி வரும். இடையில ஒரு நாள் நம்ம ஜெபம் பண்ணணும், இடையில ஒரு நாள் நான் உபவாசிக்கணும், இடையில ஒரு நாள் தேவ சமூகத்தில் நான் காத்து கிடக்கணும், ஆண்டுடைய சமூகத்தில் நான் கண்ணீரை சிந்தணும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நல்ல கவனிங்க. உடனே எல்லாம் நடந்துராது, உடனே எல்லாம் நடந்துராது. அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. உடனே எல்லாம் நடந்துருச்சுன்னா அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. தேவன் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை தங்கள் புத்திரராக எண்ணி சிட்சித்து நடத்துகிறார். தேவன் யாரை தன் பிள்ளையாக எண்ணுகிறாரோ, கர்த்தர் யாரை தன் பிள்ளையாக எண்ணுகிறாரோ அவர்களை சிட்சித்து நடத்துகிறார். ஆமென். எதுக்கு சிட்சை? எனக்கு இந்த உலகத்தை குறித்து தேவன் பல பாடங்களை சொல்லிக் கொடுப்பதற்கு. ஆமென். சிட்சையே வேண்டாம்னா நல்வாழ்க்கையும் வேண்டாம், சிச்சையே வேண்டாம்னா ஆசீர்வாதமும் வேண்டாம், சிச்சையே வேண்டாம்னா சுகமும் வேண்டாம், சிச்சையே வேண்டாம்னா எதுவுமே வேண்டாம். அல்லேலூயா. கர்த்தர் ஒருவரை சிட்சிக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் அவருக்கு பிள்ளைகள் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். ஆண்டவர் என்னை புத்திரராய் பார்க்கிறார், அவருடைய சொந்த பிள்ளையா என்னை பார்க்கிறாருன்னு அர்த்தம். ஆமென் தானா? அப்ப எப்படி ஓடணுமாமா? பொறுமையோடு கூட உங்கள் ஆத்துமாக்களை. ஏன் ஆத்துமாவை காக்க சொல்றாரு? பொறுமையோடு ஏன் ஆத்துமாவை காக்க சொல்றாரு? இந்த ஆத்துமா தான் வழி விலகி போயிடும், இந்த ஆத்துமா தான் பாதியில போயிடும், இந்த ஆத்துமா தான் ஆமென் சூழ்நிலையை பார்த்துட்டு, பிரச்சனையை பார்த்துட்டு, இந்த யுத்தத்தின் செய்தியை பார்த்துட்டு, வஞ்சகத்தை பார்த்துட்டு இந்த ஆத்துமா தான் பின்னாடி ஓடிடும். ஆண்டவருடைய சத்தியத்தை விட்டுட்டு, ஆமென், சத்தத்தை விட்டுட்டு, தேவ சத்தத்தை விட்டுட்டு, தேவ உறவை விட்டுட்டு, தேவனுடைய சத்தியங்களை விட்டுட்டு இந்த ஆத்துமா தான் வழி விலகி போகும். அல்லேலூயா. அதனாலதான் சொன்னாரு, பொறுமையோடு கூட உங்கள் ஆத்துமாக்களை என்ன செய்யுங்க? காத்துக்கொள்ளுங்கள். ஆமென், ஆமென், காத்துக்கொள்ளுங்க. ஒரு வசனத்தை வாசித்தோம்னா நம்ம முடிக்கலாம். ஆமென். எப்படி பாருங்களேன், எபிரேயர் 7:25 வாசிங்களேன். ஆமென். எபிரேயர் 7:25 வாசிங்களேன். எபிரேயர் நிருபம் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம். மேலும் தமது மூலமாய், நல்ல கவனிங்க, அந்த வசனத்தை நல்லா கவனிச்சிருங்க. அவர் ரெடியா இருக்காரு. ஆமென். அவர் ஆயத்தமா இருக்கார். எதுக்கு? வாசித்து பாருங்க. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். யாராமா? தமது மூலமாய் தேவனிடத்திலே யார் மூலமா? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவாகிய தேவனிடத்திலே சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்போதும், கைத்தட்டிட வேண்டாமா? அவர் எப்போதும்
உயிரோடு இருக்கிறவர் ஆகையால். உயிரோடு இருக்கிறாரு, உயிரோடு இருக்கிறாரு. ஆகையால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். சும்மா சாதா ரட்சிப்பு இல்ல, சாதாரணமான ரட்சிப்பு இல்ல. டோட்டலி தூக்கி வெளியே எடுத்துருவாரு. டோட்டலி ரிடம்ஷன், டோட்டலி விடுதலை, அப்படியே தூக்கி எடுத்துருவார். அவர் ரெடியா இருக்கிறாரு. நிலை நிற்க நீங்க ஆயத்தமா? அல்லேலூயா. நிலை நிற்க நான் ஆயத்தமா? அவர் என்னை முற்றும் முடிய ரட்சிக்க அவர் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர் என்னை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். நான் சூழ்நிலைகளுக்குள்ளே, வஞ்சகங்களுக்குள்ளே, இப்படிப்பட்ட போராட்டங்களுக்குள்ளே நான் அவருக்குள்ளே நிலைத்திருக்க ஆயத்தமாய் இருக்கிறேன். ஆமென். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றார், நான் முற்றும் முடிய நான் அவனை ரட்சிக்க வல்லவரா இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் ஆயத்தமா இருக்கிறார். இந்த சூழ்நிலைகள் நிமித்தம், இந்த போராட்டத்தின் நிமித்தம், இந்த வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன தோல்விகள் நிமித்தம், ஆமென், அல்லேலூயா, அநேகர் தேவனை விட்டு, தேவ பிரசன்னத்தை விட்டு, கர்த்தருடைய உறவை விட்டு, அவருடைய ரிலேஷன்ஷிப்பை விட்டு, ஆமென், எவ்வளோ பேர் பின்மாற்றத்தில், எவ்வளோ பேர் பின்மாறி போகிற காரியத்தை நம்ம கவனிக்கிறோம், பார்க்கிறோம். ஆமென். ஒரு அன்பு தேவ பிள்ளை, நீ ஞானஸ்தானத்தை கழிக்கிறேன் அப்படி சொல்றா. ஆமென். ஞானஸ்தானத்தை யாராச்சும் கழிக்க முடியுமா? ஆமென். அப்படியெல்லாம் எங்கேயாவது இருக்கா? இல்லை. பின்வாங்கி போகக்கூடாது. எந்த சூழ்நிலையும் தேவனை விட்டு என்ன செய்யக்கூடாதுங்க? பின்வாங்கி. முற்றும் முடிய ரட்சிக்க அவர் வல்லவர். முடிவு பரியந்த நிலை நிற்க நான் ரெடியா இருக்கிறேன்னா, நான் நின்றால் என்னை தேவன் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். என்னை தேவன் ரட்சிக்க வல்லவராய். நீங்க நின்னா போதும். நீங்க நின்னா உங்களை தூக்கி எடுத்து, ஆமென், அவருடைய சிங்கார மாளிகையிலே வைத்து அழகு பார்க்க அவர் வல்லவராய் இருக்கிறார். வார்த்தைகளை சொல்லி நான் ஆசீர்வதிக்க கடைசியா ஒரு வசனத்தை பவுல் தீமோத்தேயுக்கு அந்த பேசிட்டு வந்தார்ல, ஆமென், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஆமென், விசுவாசத்தை காத்து ஓட்டத்தை முடித்தேன் அப்படி சொல்வார். நல்ல போராட்டங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. நல்ல போராடணும். கர்த்தருக்காக, கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவ வாழ்க்கைக்காக, தேவராஜ்யத்திற்காக நல்ல போராடணும். ஆமென். போராடி தான் ஜெயிக்கணும். நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன், ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது சொன்னவர் ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்களேன். 2 தீமோத்தேயு அதே 4வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்துட்டு நாம முடிக்க போறோம். ஆமென். வாசிங்க. கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து, கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்ன செஞ்சாராமா? என்னை ரட்சித்து தம்முடைய பரமராஜ்யத்தை அடையும்படி. நல்ல கவனிங்க. பவுலுக்கு வராத துன்பமா? பவுல் பார்க்காத பேனிக்கா? பவுல் பார்க்காத யுத்தமா? பவுல் பார்க்காத பட்டினியா? பவுல் பார்க்காத பஞ்சமா? பவுல் பார்க்காத பிரயாணமா? பவுல் பார்க்காத சத்தமா? எல்லாத்தையும் சந்தித்த மனுஷன். அல்லேலூயா. பவுல் எழுதுறாரு, என்ன எழுதுறாரு? கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவர். முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவர். பாருங்க, அவன் கர்த்தர் எல்லா தீமையிலும் என்னை ரட்சித்து தம்முடைய பரமராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென்.